வணக்கம், you're watching Rakesh Udan with me, Rakesh Raghunathan. இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல், ஒரு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ரெசிபியுமே ஸ்பெஷல் தான், பட் இது வந்து இட்ஸ் பர்சனல் ஃபேவரட். சிதம்பரம் கோஸ்து. திஸ் இஸ் a பிரசாதம் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில். ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிள். பிரசாதமும் அமக்கலமா இருக்கும். கோத்சு கிடையாது, கோஸ்து. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 to 7 கத்திரிக்காய். அந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில கட் பண்ணிட்டு நல்லா எண்ணெயில வதக்கி வச்சிருக்கேன். ரொம்ப எண்ணெய் போடல. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 5 மிளகாய், இதை குண்டு மிளகாய் ஒரு நீட்டு மிளகாய் போடலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவு புளி, அதை வந்து 250 ml 250 ml தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெல்லம் ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்றதுக்கு, கருவேப்பிலை, இவ்வளவுதான். ஸோ இங்க வந்து நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். இதுக்கு மெயினா வந்து அந்த கோஸ்து பொடி. That's what is very very important. That's what is the most flavorful thing in this Gothsu அப்படினே சொல்லலாம். இந்த பொடி வந்து it is not just for the Gothsu. Subsequently நீங்க வந்து ஏதாவது பொரியல் பண்றீங்க அந்த மாதிரி நான் கூட லைட்டா ஒரு மேஜிக் கிரியேட் பண்றதுக்கு you can add that பொடி. So first எண்ணெய் இங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த கடலை பருப்பு இதுல கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஒரு லைட்டா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற டைம்ல இந்த தனியா, நான் சொன்ன மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா, அண்ட் இந்த காஞ்ச மிளகாய். இந்த அளவு நான் சொல்றது வந்து இட் இஸ் ஃபார் இந்த 6 to 7 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் தான். உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் கிடைக்குதோ நீங்க போட்டுக்கலாம். நீங்க வெள்ளை கத்திரிக்காய் வேணாலும் போடலாம், நீங்க பச்சை கத்திரிக்காய் போட்டுக்கலாம், ரயில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம், பெருசு வேணா கூட போட்டுக்கலாம். பட் யூ கெட் த மெஷர்மெண்ட் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 அண்ட் இந்த அளவுக்கு நம்ம அது வதக்கினோம்னா கிட்டத்தட்ட இந்த அளவு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது நல்லா வதக்கிக்கணும். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ இது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் பிகம் a lovely brown. இதை நான் தனியா எடுத்து வச்சிருப்பேன். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு இதை நல்ல ஒரு பொடியா அரைச்சிக்க வேண்டியதுதான். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இருக்கு. பட் இதுல இருந்து இந்த வறுத்த பருப்பு தனியா எடுக்கும் போது எண்ணெய் இன்னும் அதுல அப்படியே இருக்கும். அதுல அந்த கத்திரிக்காய் போட்டு வதக்கணும்னா வாசனை சூப்பரா இருக்கும். பவுடர் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நான் ஃபைனா அரைக்கல. இஃப் யூ லுக் அட் தி கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் அந்த கொரன்னு தான் அரைச்சிருக்கேன். இதோட அழகே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தனியா கொஞ்சம் 1-2 பீஸா இருக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அந்த பருப்பு, கடலை பருப்பும் இருக்கிறதுனால அந்த ஒரு கிரன்ச் ஒன்று இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்கோம், பண்ணி வச்சு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் பண்ணா அது இருக்காது. அன்னி பண்ணிட்டோம்னா ஆல்வேஸ் பெட்டர். பட் திஸ் இஸ் கிரேட் ஃபார் 2-5 இது மேல. ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லாவே சூடா இருக்கு. இதுல about half a teaspoon of கடுகு, உளுத்த பருப்பு, பெருங்காயம், கொஞ்சம் தாராளமாவே போட்டுக்கலாம் பெருங்காயம். அண்ட் இது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மசிக்கல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மிக்ஸியில வந்து போட்டு நல்லா அடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. give this a good mix. அப்படியே இருக்கு பாருங்க. இன்னும் கூட you can see the piece. அதாவது ஒரு கத்திரிக்காவை வந்து குவார்ட்டரா கட் பண்ணிட்டு அதை அப்படியே வதக்கி வச்சிருக்கேன். வதக்கும் போது I have not added salt. ஸோ அதுக்கும் ஏத்த மாதிரி சால்ட் போடுறேன். இதுல இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் இப்போ வதங்கிட்டு இருக்காங்க. இதுல I'm going to be adding அந்த புளி தண்ணி. இது நான் சொன்ன மாதிரி ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு, அதை வந்து ஒரு 250 ml தண்ணியில. நான் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் திக்கா வேணும்னா இது நான் கொஞ்சம் தண்ணியா பண்ணியிருக்கேன். இன்னும் போக போக திக்கன் ஆகும் அதுவே. பட் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்கா நல்ல தொக்கு பதத்துக்கு வரணும்னா யூ கேன் ஆட் அதே அளவுக்கு அந்த புளி, பட் 125 ml தண்ணி அதுல போட்டுட்டு நல்லா யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு கொதி வரணும். இதுக்கு ரொம்ப அந்த பச்சை புளி வந்து கொதிக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அந்த பொடி போடுறதுனால அந்த புளியோட வாசனை கொஞ்சம் அடங்கும். இது இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். The beauty about this பிரசாதம் என்னன்னா, சிதம்பரம் கோவில் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு hour அங்க வந்து அந்த பெல் அடிக்கும்.
இந்த காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல வந்து இந்த சிதம்பரம் கொஸ்து அண்ட் சம்பா சாதம் அப்படின்னு பண்ணுவாங்க. சம்பா சாதம்ன்றது என்னன்னா சாதம் நல்லா வடிச்சிட்டு அதுல வந்து இப்போ அந்த ஒரு 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 ஆழாக்கு சாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை வந்து இதை பச்சையாவும் பொடி பண்ணலாம் இல்ல வறுத்தும் பொடி பண்ணிட்டு நல்லா நெய்யோட போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ட்ரையா பண்ணிட்டு இது வந்து அந்த திருப்பாவாடை அப்படின்வாங்க, அந்த சிவனுக்கு முன்னாடி ஒரு இலையோ இல்லை எதுலையோ போட்டுட்டு இந்த சம்பா சாதம் அதோட கூட இந்த கொஸ்து அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆண்டாண்டு காலமா பண்ணிட்டு இருக்கிறது. அங்க தீட்சிதர்களா இருக்கும்போது நைஸா பண்ணதுக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். பட் ஃபார் மீ இட்ஸ் பர்சனலி இட்ஸ் வெரி வெரி ஃபேவரட் டெம்பிள். ஐ ஹேட் சம் அமேசிங் மூமெண்ட்ஸ் தேர். நான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த ரீஜன்ல இருக்கிற, அதாவது அந்த சிதம்பரம் ஏரியால இருக்கிற உணவை பத்தி ரிசர்ச் பண்ண போகும்போது தான் எனக்கு இந்த சிதம்பரம் கொஸ்து தெரியும். நான் கூட சிதம்பரம் கொத்சு அப்படின்னா கிடையாது, அது கொஸ்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இது நல்லா பாருங்க கொதி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு, எய்தர் கல் உப்பு ஆர் ரெகுலர் உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி give that a good mix. I wish you can just smell this. See, இது வந்து ஆக்சுவலா சொன்ன போனா இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப டெண்டர். நான் இங்க யூஸ் பண்ணிருக்கிறது கொஞ்சம் ரொம்பவே மேஷ் ஆயிருக்கு. இப்படி மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொடி மொத்தம் ஆட் பண்ணி give that a good mix. இப்போ இந்த பொடியை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அந்த ஈரப்பதம் வந்து அந்த பொடியில வந்து நல்லா இழுத்துக்கும். ஃபைனலா வந்து இதை ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி இதுல வந்து கொஞ்சம் யூ ஹேவ் டு ஆட் வெல்லம். ஏன்னா பொடி நம்ம ஆட் பண்ணிருக்கோம், இட் ஹேஸ் டு பேலன்ஸ். ஏன்னா கோவில்ல வந்து அவங்க பெருசா அதை பண்ணும்போது எப்பவுமே, அதாவது ஸ்வீட் பண்ணும்போது நம்ம புக்கில் இருக்காது, பட் ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு உப்பு ஒன்று ஆட் பண்ணாதான் ஸ்வீட்னஸ் தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி சேவரி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ். இப்போ இந்த மாதிரி டிஸ்கேஸ் இது புளிப்பு, இட்ஸ் சேவரி டிஷ் அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த வெல்லம் ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் தூக்கி. இது இஃப் யூ லுக் அட் தி கன்சிஸ்டன்சி நவ நல்ல ஒரு ஹல்வா மாதிரி, ஹல்வான்னு சொல்லக்கூடாது, பட் அப்படி எடுத்தா அப்படி திரண்டு வர மாதிரி இருக்கு பாருங்க. அண்ட் இஃப் யூ நோட்டிஸ் நம்ம அந்த கத்திரிக்காயில ஆட் பண்ண அந்த எண்ணெய், அப்புறம் தனியா இதுக்குன்னு தாளிக்கும் போது ஆட் பண்ண எண்ணெய் எல்லாம் ஓரத்துல அப்படி வருது பாருங்க. ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் டன். ஆக்சுவலா இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைச்சேன். முதல்லயே நான் கருவேப்பிலை தாளிக்கும் போது போட்டுக்கணும், பட் ஐ ஃபோர்காட், ஐ அப்பாலஜைஸ். ஸோ கருவேப்பிலை ஜஸ்ட் நவ் ஐம் ஆடிங் கொஞ்சம் வாசனைக்கு ஆட் பண்ணிட்டு இந்த வெல்லம். ஓகே, வெல்லம் இஸ் ரியலி ப்ரிஃபரன்ஸ். வேணும்னா நீங்க ஆட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் எங்களோட ஆன்செஸ்ட்ரல் ரூட்ஸ்ல வந்து there is வெல்லம் that is added to anything and everything. So this Chidambaram கத்திரிக்காய் கொஸ்து is ready. டேஸ்ட் பண்ண போறேன். இதை வந்து நீங்க எதோட சாப்பிடலாம்னா நல்ல வெண்பொங்கல் இல்ல சம்பா சாதம் இல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சாஃப்டா ஃப்ளஃபி ஊத்தப்பம் இல்ல கல் தோசை இல்ல நல்ல தோசை அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும். அடுப்பை அணைச்சிடுறேன். ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா அந்த வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுப்பை அணைச்சாச்சு. Now I am going to taste this. உங்களுக்கு கொஞ்சம் The blend of flavors is just magical. கொஞ்சம் காரமா தான் இருக்கு. பட் ஏன்னா அந்த ஃப்ரெஷ் பொடி அப்படின்றதுனால கொஞ்சம் அடங்கும். இந்த கொஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஊற தான் டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். நல்லா அந்த புளியோட அந்த புளிப்பும் இருக்கு, கூடவே the balancing வெல்லம் is also there. So go ahead, try this recipe. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்கு என்னோட டாக்குமெண்டேஷன்ல. கோவில் ரெசிபியா இருக்கட்டும் இல்ல ட்ரைபல் ரெசிபிஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. எங்களோட வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் இருக்கு. ஸோ ஜாயின் தி ப்ராட்காஸ்ட், கெட் ஆன் டு அவர் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஆஃப் கோர்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. Cheers, have a lovely